நேற்று உங்களோட பர்த்டே இல்லையா? ஸோ பர்த்டே முடிச்சுட்டு அட்டன் பண்ணுற ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். உங்களோட மூவி இன்ட்ரோக்காக முதல் படம் ஹீரோவா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் நம்ம பாலாவோடது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து எல்லா வீட்டில் ஒரு பையனாக பார்த்தாங்க, இனிமேல் தியேட்டரில் FDFS பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் வாய்த்துலேருந்து என்கிட்ட கேட்குறது ரொம்ப எனக்கு புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் குருஜியோட ஆசீர்வாதம் தான். சூப்பர்க்கா, சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் ஒரு அவார்டு தராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது ஒரு நிறைய புக் வெளியீடு இப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த சிறப்பான விஷயங்கள் நடக்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அலாட். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிறந்தநாள்னு சொன்னாங்க சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ சார். இந்த விருதுக்கு நான் தகுதியானவனான்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் முன்னால தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மணியக்கா. சூப்பர். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் எனக்கும் பாலாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது குருஜி. அடிக்கடி டிப்ரெஸ் ஆகும். எதுக்கு டிப்ரெஸ் ஆகும்னு தெரியாது, அதனாலே நாங்கள் டிப்ரெஸ் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட அப்புறம் வந்து மீட் பண்ணுறோம். ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக வரணும். நீங்கள் ஆக்சுவலாக நல்லா இருக்கும் டிப்ரெஸ் ஆவாங்க, நல்லா இருந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்குமா நினச்சி டிப்ரெஸ் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு மல்டி பர்சனாலிட்டி கம் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி நாங்கள் ரெண்டு பேரும். ப்ளீஸ் கைடஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மணியக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆக்சுவலாக அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தலை கொடுக்கலாம். ஏன்னா அக்கா வேற லெவலுக்கா. நீங்கள் உங்களை கூட்டு போய் ட்ரெயினே நிப்பாட்டணும் போல, அந்த அளவுக்கு ஒரு பச்சை கலர் கொடி காட்டுறீங்க எல்லாருக்கும். ஸோ ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெரிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று எல்லாம் வல்ல குருவினுடைய பாதங்களை வணங்கி இப்படிலாம் ஏதாவது சொன்னால் எங்கள் ஊரெல்லாம் கை தட்டுவாங்க. எப்பயுமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு உற்சாகமாக கை தட்டுவாங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சி. ரொம்ப இந்த அருமையான ஒரு மாலை பொழுதை மாலை பொழுதாக மாற்றிருக்கக்கூடிய அத்தனை பேர் கழுத்துலையுமே ஒரு அழகான ஒரு மாலையோடு இந்த மாலை பொழுதை ஒரு மாலை பொழுதாக மாற்றி அவ்வளோ உற்சாகமாக இந்த நிகழ்வை பொதுவாக சொல்லுவாங்க. அமெரிக்க நாட்டை சொல்லும்போது இது வர்த்தகர்களின் தேசம் நாங்க, ஐரோப்பாவை சொல்லும்போது இது சுற்றுலாக்களின் தேசம் நாங்க, ஆஸ்திரேலியாவை சொல்லும்போது இது கங்காருகளின் தேசம் நாங்க, இந்திய நாட்டை சொல்லும்போது மட்டும்தான் இது யோகிகளின் ஞானிகளின் சித்தர்களின் குருமார்களின் பூமி நாங்க. அப்படியான இந்த அற்புதமான இந்த ஆன்மீக திருவிழாவில், கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக திருவிழாவில் ஒரு வார்த்தையாக இங்க இணைந்தமைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த விழாவை இத்தனை தூரம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குருவினுடைய திருக்கமல பாதங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நன்றியை தெரிவித்து, எங்கள் மேடை உலகத்தினுடைய பீஷ்மர் மரியாதைக்குரிய ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. அவங்களையும் ஒரு பெரிய கைதட்டலோடு உங்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பொதுவா எதுக்காகப்பா இந்த நிகழ்வு? நாங்கள் அறிவை ஆன்மீகத்தோடு இணைத்த பூமி நமது இந்திய பூமி. நீங்க அறிவை, ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது இல்லையா? பெரிய அணு ஆயுதங்களை உருவாக்கிடும். ஆன்மீகம் இல்லாத அறிவு எத்தகைய தூரம் ஆபத்தானதோ அப்படி அறிவு இல்லாத ஆன்மீகமும் முட்டாள்தனமாக மாறிடும். அப்படி குருமார்கள் நமக்கு எதைப்பா கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டாங்க. குருமார்கள் நமக்கு எதை போதிக்கிறார்கள்? ஒரு கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது, குருமார்களை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கிறது. அதற்காக இந்த குருமார்களினுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனா தண்ணீர் தீர்த்தமாகுதா, சாம்பல் விபூதி ஆகுதா, எலுமிச்சை கனி ஆகுதா, சாதம் பிரசாதம் ஆகுதா? ஆனா கோயிலுக்கு போனா சார் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே போயிட்டு அப்படியே வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் இருப்பான். கரெக்டா? பாத்ரூம்க்கு எவ்வளவு அழுக்கா வேணாலும் போகலாம், ஆனா திரும்பி வரும்போது சுத்தமா வரணும்ல. திரும்பி வரும்போது அதே அழுக்கோடையே வந்தானா மாறலன்னு அர்த்தம். திரும்பி அதே அழுக்கோடையே வந்தானா குளிக்கலன்னு அர்த்தம். கோயிலுக்கு போகும்போது எப்படிப்பா போகணும்னா, சாமி என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை நான் ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள் போகும்போதே நான் அசுத்தமாக இருக்கேன், என்னை நான் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தோடு எவன் ஒருவன் ஆலயத்திற்கு செல்கிறானோ அவன் மனம் சுத்தமாகி வெளியே வருகிறான். ஆனால் அந்த மாறுதல் நம்மிடம் ஏற்படுவதே இல்லையே. குருமார்களை பற்றி கொள்ளும் போது மட்டும்தான் நாம் சுத்தம் அடைகிறோம். என்ன தெரியுமா? இவன் கோயிலுக்கு போயிட்டு சார் இவனும் அழுக்காக்கி கோயிலையும் அழுக்காக்கிட்டு வந்துடுறான். கரெக்டா?
ஒருத்தர் கோயில்ல இப்ப நம்ம என்ன ஆயிடுதுன்னா ஜென்ரலா ஆன்மீகத்துல இந்த புரிதல் இல்லாத போது, குருமார்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாத போது ரிச்சுவல்ஸ் ரொம்ப பிடிச்சுக்கிறோம், சடங்குகளை பிடித்துக்கிறோமா. சிவவாக்கியர் என்ற சித்தர் கேட்பாரு, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியேன்னார். எண்ணிறைந்த கோடிங்க. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லிரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமெனர். ஓரெழுத்து அறிந்து கூற தெரியாம தானே இந்த நாட்கள் எல்லாம் கழிச்சுட்டே இருக்கோம். சார் இவன் கோயிலுக்கு போய் அழுக்காவே போய் கோயில் அழுக்காகிட்டு வந்துடுறான் சார். ஒரு கோயில்ல சுண்டல் கொடுத்தாங்க, நாங்கள் மேடைகள் அடிக்கடி சொல்லுவோம், சுண்டல் கொடுத்துருக்காங்க. சுண்டலை ஒருத்தன் சாப்பிட்டான், கையை மோந்து பார்த்தான், ஸ்மெல் அடிச்சிச்சு. என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணான்னா பக்கத்தில் இருக்கிற கோயில் பிரகாரத்தில் தேய்ச்சான். பின்னாடி இருந்து ஒருத்தன் அதை பார்த்துட்டான். இவன் தேய்ச்சானா, பின்னாடி இருந்து ஒருத்தன் பார்த்தனா, இவன் அதை மேட்ச் பண்ணணும்ல, உடனே அதை தொட்டு தொட்டு கும்பிட்டான். எங்க சுண்டலை தேய்ச்ச இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான். பின்னாடி இருந்தவன் பார்த்தான், இங்க பெரிய சாமி இருக்கு போல, அதனால தான் இவர் தொட்டு தொட்டு கும்புறாரு போல. இப்ப இவர் இந்த பக்கம் போனானா, அடுத்து வந்து அவர் அதே இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான். திரும்ப போனாரா, அதே இடத்த இன்னொருத்த கிட்டத்தட்ட சரி இவர் இந்த பிரகாரம் சுத்திட்டு வர்றாரு. ஒரு 20 பேர் நிக்கிறாங்க இங்க. சாதா சாமி 15 ரூபா டிக்கெட், சுண்டல் சாமி 35 ரூபா டிக்கெட்டுன்னு டிக்கெட் போட்டு இங்க ஒரு 15 பேர் நின்று இருக்காங்க. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்டாரு, கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையேன்னர். இந்த புரிதலை குருமார்களினுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளும் போதுதானே நமக்கு இந்த ஆன்மீகம் புலப்படுகிறது. சார் ஐயா தான் அடிக்கடி இந்த ஜோக்கை சொல்லுவார். பழனிக்கு ஒருத்தர் ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான். ஸ்லீப்பர் பஸ்ல நல்ல தூங்கக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான். போன இடத்துல நடந்துகிட்டே இருந்திருக்கான். பஸ்ல இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தான். காலையில வந்து பஸ் பழனியில நின்றுச்சு. நம்ம ஆள் இறங்கினா, இறங்கி பஸ்ஸை தொட்டு கும்பிட்டுருக்கான். தொட்டு கும்பிட்டுருக்கான். இவன் கேட்டிருக்காங்க, என்னையா பண்ற, பஸ் எதுக்கியா தொட்டு கும்பிடுறாரு. இவர் சொன்னார், இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, ஸ்லீப்பர் பஸ்லயும் போன மாதிரி ஆயிடுச்சு, நடந்து வந்த மாதிரி ஆச்சுன்னா. இப்ப நம்ம தமிழ் தாங்க கத்துக் கொடுத்தது. யார் இறைவன் கேட்டாங்க, கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். யார் இறைவன், ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பாரு. பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று இருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை வைத்து கருவுக்குள்ளே பிள்ளை வைத்து உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று, தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசனை அந்த கவிதையை முடிச்சிருப்பார். நான் தான்ப்பா இந்த உலகத்துல பெரிய ஆளுன்ற ஒரு கர்வம் இருக்குல்ல, நான் என்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. சார் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போதே சார் சிறப்பு தரிசன டிக்கெட்னு ஒன்று வச்சிடுறோமா, இல்லைனாலும் நம்ம ஒரு ஐடி கார்டை தூக்கிட்டு போறோமா, நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு ஐடி கார்டை எடுத்துட்டு போறோமா. இந்த கோயில்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், நான் யார் தெரியுமா அப்படின்னா ஐடி கார்டை காமிச்சு. அங்கிருந்து ஒருத்தர் நான் யார் தெரியுமா அப்படின்னாரு. கடவுள் சொன்னார், நான் யார் தெரியுமாடா, ஏன்டா என் முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் யார் தெரியுமாடா அப்படின்னாரு. இந்த அடையாளத்தை, நமது அகங்காரத்தை, நமது எண்ணங்களை விடாத வரை நாம் இறைவனின் சிலைக்கு அருகே செல்ல முடியுமே தவிர இறைவனுக்கு அருகே செல்லவே முடியாது. குருவினுடைய திருக்கமல பாதங்களை பற்றி கொள்பவரால் மட்டுமே
இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சார், ஒரு எல்கேஜி பையன்கிட்ட போய் நீ என்னடா படிச்ச அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? அம்மா, ஆடு, இலை சொல்லுவானா? சந்தோஷமா இருக்குமா? அந்த பையன் இப்ப 5வது வந்துட்டான். அவன்கிட்ட போய் நீ என்னப்பா படிச்ச? அம்மா, ஆடு, இலை. கோவம் ஒரு மாதிரி 5வது வந்துட்டு இன்னும் அம்மா, ஆடு, இலை தான் படிச்சிருக்கியா? இப்ப அந்த பையன் 12வது வந்துட்டான். 12வது படிக்கிற பையன்கிட்ட போய் நீ என்னடா படிச்ச? அம்மா, ஆடு, இலைன்னா கோவம் வருமா? இப்ப அந்த பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. என்னதான்ப்பா கத்துக்கிட்டேன்? அம்மா, ஆடு, இலைன்னா அந்த பையனை நம்ம என்ன பண்ணுவோம்? இதே தானே நம்ம ஆன்மீகத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப நிலையை விட்டு நம்ம வளர்றதே இல்லையே. அதனால தாங்க சிவவாக்கியர் வருத்தப்பட்டு கேட்டாரு, 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆளனுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் இல்லையேன்ன. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோன்னு கேட்டார். இப்ப இந்த ஆன்மீகத்தை எப்படிப்பா புரிந்து கொள்வதுன்னாங்க சிவவாக்கியர் அழகான ஒரு வார்த்தையில குருமார்கள் தான் கத்துக் கொடுத்துட்டு போனாங்க. அன்பின் மூலமாக மட்டுமே இந்த ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடியை உணர முடியும். நாங்க கடவுள் ஒருத்தருடைய கனவுல வந்தாராம். இன்னைக்கு நைட்டு நான் உங்க வீட்டுல இருந்து கிளம்ப போறேன், இன்னைக்கு நைட்டு நான் கிளம்ப போறேன், ஒரே ஒரு வரம் தரேன், என்ன வர வேணும் கேளுன்னு இருக்காரு. அவர் சொன்னார், உடனே நான் இப்படிலாம் முடிவெடுத்துட முடியாது, என் வீட்டில் கேட்டுட்டு தான் நான் சொல்லணும். நேரா போனார், மனைவிட்ட சொன்னார், இந்த பாருமா கடவுள் வந்திருக்காரு, ஒரு வரம் மட்டும் தரேன்றார், என்ன வரம் கேட்கலாம்? அந்த அம்மா சொல்லிச்சு, கேட்கறது கேட்குறீங்க, ஒரு 5000 பவுனா கேளுங்க, 5000 பவுனா கேட்டு வைப்போம். அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு சொல்லிச்சப்பா, அதெல்லாம் கேட்காதப்பா, எனக்கு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையா கேளுப்பான்னு. பையன் சொன்னான், அப்பா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பான். எல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வயதான அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம வீட்டில் எப்பயுமே ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னு போய் கேளுப்பான்னாங்க. இவர் போய் கடவுள்கிட்ட சொன்னாரு, எனக்கு எப்பொழுதும் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னு. இந்த கடவுளுடைய வார்த்தை வந்ததான், ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வீட்டில் இருந்து விட்டால் நான் ஏன் உன் வீட்டை விட்டு செல்ல போகிறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே நிரந்தரமாக இருந்து விடுகிறேன்னு கடவுள் அந்த இடத்துலயே நிரந்தரமாக இருந்தாருன்னு ஜென்ல அற்புதமான ஒரு கதை நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ந்தாங்க. இறைவனை நாம் சென்று பற்றி கொள்வதற்கு தான் யோக முறைகளும் ஞான முறைகளும் வைத்தாங்க. ஆனா இறைவன் நம்மிடம் வருவதற்கான எளிமையான ஆயுதம் எதுப்பான்னா, குருமார்கள் நம்ம கற்றுக் கொடுத்த ஆயுதம் அன்பு. சக மனிதர்களிடம் செலுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு இந்த குருமார்களினுடைய வார்த்தைகள்ல, இந்த நிகழ்வுகள்ல பெரிதாக நம்ம பார்க்க வேண்டிய ஆன்மீகத்தை அறிவு சார்ந்து சிந்திக்கும் போது இந்த ஆன்மீகம் இன்னும் புலமடைகிறது. சார், இப்ப வீட்டில் ஒரு காலகட்டத்தில் 2 தலைமுறைக்கு முன்னாடி அரிசி மாவுல கோலம் போட்டாங்களா? கரெக்டா? எதுக்கு? சக ஜீவராசிகள் மீது ஒரு அன்போடு இருக்கணும்ன்றதுக்காக. அதனாலதான் தமிழ் கற்றுக் கொடுத்தது, ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படிப்பா வச்சுக்கணும்னாங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை. நீங்க நடந்து போறீங்களே, ஏதோ ஒரு இலையை அப்படி பறிச்சு போட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு சாப்பிடுங்கப்பா. இது எதுவுமே முடியலையா? யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானே. நாங்க இப்படியாக நல்ல விஷயங்களை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்கப்பா. இப்ப இந்த அரிசி மாவுல ஏன் கோலம் போட்டோம்னா, எறும்புகள் வந்து சாப்பிடணுன்றதுக்காக கோலம் போட்டோமா? 2 தலைமுறைக்கு முன்னாடி வர. கரெக்டா? அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, செம்மண் இட்டு கோலம் போடுவாங்க. செம்மண் இட்டு கோலம் போடுவாங்க. எறும்பு உள்ள வந்துச்சுன்னா நம்ம காலே மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தர்ம வழி செம்மண் இட்டு கோலம் போட்டாங்க. அடுத்த தலைமுறை என்ன வந்தாங்கன்னா, சுண்ணாம்பு பொடியில வெள்ளை கலர்ல ஒரு கோலம் இருந்தா போதும், அந்த சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றணும். இன்னைக்கு ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்களே, ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. கோலம் போடுற கடமையை முடிச்சுட்டோம். மாவிலை கிடைக்கலன்னு பிளாஸ்டிக் மாவிலையை ஒட்டுறோமே, என்ன சம்பிரதாயங்களை பிடிச்சுக்கிட்டோம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி ஏன்ன. சிவவாக்கி என்ற மிகப்பெரிய ஒரு சித்தர் இந்த ஆன்மீகத்தை ஒரு புரிதலோட ஒரு அன்போட வாழும்போது இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை நமக்கு புரிகிறது. இந்த வாழ்க்கை எதுக்குப்பா, இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி எதுப்பான்னாங்க. சார், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், 10,000 ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 1 லட்ச ரூபால முடிஞ்சா அது வெற்றியா? பிறக்கும் போது ஒரு குழந்தையா எவ்வளவு சந்தோஷமாக பிறக்கிறோம், போக போக அந்த சந்தோஷத்தை குறைந்துகிட்டே வருது இல்ல. இந்த ஆன்மீகமும் குருமார்களும் அந்த சந்தோஷத்தை
மன நிறைவை மீட்டு தருகிறாங்க. எதுலப்பா நமக்கு மகிழ்ச்சி இருக்குன்னாங்க, பணத்திலையா, பொருள் சேர்க்கறது இல்லையா? கிடையவே கிடையாது. ஒருத்தர் சொன்னார், சென்னையில் நான் 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், திருச்சியில் 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், மதுரையில் 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மண்ணு சொல்லுச்சு, இவன் என்ன வாங்குறான்னா, இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இந்த ஆளையும் நான் தான் வாங்கி போட போறேன், இவன் என்ன வாங்குறானான்னு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. இந்த ஆன்மீகம் இதைத்தான் நமக்கு போதிக்கிறது, இந்த வாழ்க்கையைத்தான் நமக்கு ஆன்மீகம் கற்றுத்தருகிறது. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றற்ற தன்மையைத்தான் குருமார்கள் கற்றுத்தர்றாங்க. வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மடக்கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போல் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி செவிமாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூழுமென கசு மலம் என மாறி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டு இருக்கு. இந்த கசுமலமாக போகக்கூடிய இந்த உடலை யாரால் காப்பாற்ற முடியும்னா இப்படியான குருமார்களால் மட்டும்தான் அர்த்தமற்ற இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடிகிறது. எல்லாம் வல்ல இந்த குருமார்களினுடைய அருளால் இந்த அற்புதமான தருணத்தில் 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல குருவினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி நன்றி நன்றி. ஆன்மீக பாதையை யார் செம்மையாக்க முடியும், சிறப்பாக்க முடியும் என்றால் சுவாமிஜி போன்ற குருமார்களால் தான் அதை செயல்படுத்த முடியும். வேற எந்த அமைப்பினாலும் அந்த இணைப்பை உருவாக்க முடியவே முடியாது. ராமேஸ்வரத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் சாமி கும்பிட்டோம் உடனே நினைப்பான் நான் காசிக்கு போகணும், காசிக்கு போனவன் ராமேஸ்வரம் போகணும்னு நினைப்பான். அதுவும் தென்னாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற உயரிய ஆன்மீக தொடரை உலகத்திற்கு அளித்த புண்ணிய பூமி இந்த பூமி. அதே போல காஞ்சி மகா பெரியவர் 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த அந்த மகான் தன்னுடைய உரையை தொடங்குகிற போது உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறை என்று ஒரு உயரிய வாசகத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே விதையாக்கி விதைத்தவர். இன்றைக்கு குருமார்கள் அவசியம் இந்த மண்ணுக்கு தேவை. ஒரு காலத்தில் ராவண ஒருத்தன் தனியா தெரிஞ்சான், துரியோதனன் தனியா தெரிஞ்சான், சூரபத்மன் தனியா தெரிஞ்சான், இரண்யன் தனியா தெரிஞ்சான். அப்ப அவதாரம் தேவைப்பட்டது. இறைவனே ஒவ்வொரு அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணி கெட்டவனை அழித்து நல்லவர்களை காப்பாற்றினார். இன்றைக்கு அவதாரம் ஆண்டவனே எடுத்தது நிறுத்திட்டார். 10 அவதாரத்தோட நிறுத்திட்டார். ஏன்? எவன் ராவண, எவன் சூரபத்ம, எவன் பத்மாசோரன், யார் இரண்ய யாருக்கும் தெரியல. அவன் எதிர் வீட்டில் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம கூடவே பயணம் பண்ணுறானான்றது பெரிய சிக்கல் இப்போ. அதனால மிகப்பெரிய மானுட மாற்றத்தை உருவாக்குகிற வல்லமையும் பெருமையும் சிறப்பும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற பாதையில் பயணிக்கிற நம்முடைய தன்வீர் சுவாமிகளை போன்ற மகான்களால் தான் அந்த மானுடத்தை திருத்த முடியும். அதனால் அந்த திருவடி சேவை இன்றைக்கு நமக்கு தேவை. நான் ஏறத்தாழ ஒரு 110 திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன், உள்ளூரிலும் சரி வெளிநாட்டிலும் சரி. அவர்களை குருமார்களை வாழ்த்துவதற்குரிய மனம் நமக்கு வயது எதை பற்றியும் இருந்தாலும் அதை வாழ்த்தணுன்ற ஒரு எண்ணம். ஐயா தேவாரம் பாடி வாழ்த்தினார் பார்த்தீங்களா?
இன்னும் கூட 2 தேவாரம் பாடினா ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுருப்போம் நாங்கள். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமே. நான் அவர் மேடைக்கு வரும்போது அவரும் ஹிந்தியில் தான் பாடுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் இதயத்துக்குள்ளே தேவாரம் பீரிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, ஆத்மார்த்தமாக பாடிய பாடல் அது. அவர் பாடினதுக்காக பாடலை, ஆத்மார்த்தமாக ஆண்டவனே வெளிவந்த ஒரு அருமையான இசை. அதனால் வாழ்க்கையில் என்பது நம்முடைய குருமார்கள் தான் இன்றைக்கி அவங்களுடைய அருள் தீட்சை. அதிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதை ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஒரு வட்டத்துக்குள் இருக்க வேண்டிய புகழ் அல்ல, இது எல்லா இடங்களிலுக்கும் சென்று சேர வேண்டியது. நாங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்றோம் என்றால் இது நாளைய முதல் அனைத்து மேடைகளிலுமே ஒலிபரப்பப்பட்டு அவருடைய புகழை நாங்கள் கொண்டு சேர்ப்போம். ஏன்னா காரணம் என்ன, 2 விஷயம் எடுக்கிறார் கையில். அன்பும் சமாதானமும் தான் அவருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். உலகத்தில் அதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது. நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே இருந்தவன். நான் கற்றுக் கொடுத்ததை விட பிள்ளைகளிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம். அன்பை ஜெயிக்க யாராலும் முடியாது. அன்புக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அண்மையில் கூட மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு அம்மா அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆகின அம்மாவுக்கு மூர்ச்சை தெளியல, மயக்கம் தெளியல. 1 வாரமாக ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வாசலுக்கு டாக்டர் சொன்னார், எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், அந்த அம்மா கண் முழிக்கவே இல்லை அப்படின்னும் போது ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தை, அந்த அம்மாவுடைய மகள், டாக்டர் ஐயா நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டா. சொல்லுமான்னார். உன் மகளுக்கு பசிக்குதுன்னு எங்கள் அம்மா காதில் போய் சொல்லுங்க, எழுந்து வந்துடுவாங்கன்னு அந்த பெண் சொன்னாள் என்றால் இந்த உலகத்தையே இணைப்பது வெல்ல வைப்பது அன்பு ஒன்றுதான் இல்லையா? அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு அருட்பிரகாச வள்ளலார் பாடினார். அந்த அன்புதான் வேடுவ குலத்திலே ஒருவனை சேர்த்தது தம்பியாக, குரங்கு குலத்திலே இருந்து ஒருவனை சேர்த்தது, அரக்கர் குலத்திலிருந்து ஒருவனை இணைத்தது. குகனோடும் மைவரானோம் பின்பு குன்று சூழான் மகனோடும் அருவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் என்று 10,000 பாட்டை பாடிய கவிச்சக்கரவர்த்தி கம்பன் இந்த அன்பினுடைய சிகரத்தை தொட்டு பாடிய பாடல் அந்த பாடல். அந்த அன்பைத்தான் சுவாமி கையில் எடுத்திருக்கிறார். அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. மானுடத்தை இணைக்கிற ஒரே ஒரு வல்லமையும் சக்தியும் பொருந்தியது அந்த அன்பு, சமாதானம். நான் கேள்விப்பட்டேன், அவருடைய சீடர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒருவர் சொன்னார், இன்றைக்கு நடக்கிற உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை கூட 10 ஆண்டுகளுக்கு முன்பே முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக வரப்போகிறது என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசிதான் நம்முடைய தன்வீர் தயானந்த யோகி அவர்கள் என்பதை பெருமையோடு நாம் பார்க்கணும். இது எல்லாருக்கும் வராது. ஏன்னால் அவரை இந்த பாதைக்கு அழைத்து வந்த யாரும் இப்போ ஆரம்பத்தில் குரு இல்லை, அவரே ஒரு சுயம்புவாக உருவாகி இருக்கிற பெரிய அற்புத வல்லமையும் சக்தியும் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே அவருடைய அருள் பார்வை அவருடைய பிறந்த நாளில் நம்மீது படுவதற்கு நாம் பெற்றிருக்கிற பெரிய பேரு இந்த நாள் இணைய நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. அதனால் அன்பு தான் உலகத்திலே. நான் அப்பப்போ வாணியம்பாடி இந்த பக்கம்லாம் பேசுறதுக்கு போவேன். அப்போ போகும்போது திரும்பி வந்தோம்னா அதில் போகும்போது நண்பகல் நேரத்தில் ஒரு 11:30 மணிக்கு எனக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம். ஆனால் அன்றைக்கி கடுமையான வெயில். ஒரு ஹோட்டலுக்கு போய் காமாட்சி பவன் வாசலில் காரை நிறுத்திட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் உக்காந்ததுமே அந்த சர்வர் தம்பி தூரமாக நின்றுந்தார். தம்பி இங்கே வாங்கன்னு, கொஞ்சம் கவனிங்க, தம்பி இங்கே வாங்கன்னு கிட்ட ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். தம்பி இங்கே வாங்கன்னு உடனே அவருக்கு என்ன, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னார். இப்படி பாருங்களேன், ஏய் இங்கே வா, என்ன வேணும்? ஏன்னா அவனுடைய தோரணையே மாறும் இல்லையா? அன்பை விதைத்த நான் அன்பாக உபசரித்தான். தம்பி என்னென்னப்பா இருக்குது சாப்பிட்றதுக்கு? நான் ஒரு பட்டியலே சொன்னான்.
அவன் பேசுகிறத பார்த்து நான் கேட்டேன், நீ சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்டா தம்பி? சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டாச்சிபுரம் விழுப்புரம் பக்கத்துலன்னா. நானும் விழுப்புரம் தான்டா, நம்ம ஊர் பாஷை நமக்கு தெரியாதா? பரவாயில்ல, நம்ம ஊர் பிள்ளையா இருக்கிற. சரி, சாப்பிட்றதுக்கு இந்த கடுமையாக வெயிலாக இருக்குது, தயிர் வடை கொடுறான்னு. அந்த பையன் காது பக்கம் வந்து சொன்னான், சார் வேணாம் சார், அது போட்டு 3 நாள் ஆகுதுன்னா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 3-4 வார்த்தைகளை அன்பாக பேசி பழகியதற்கு அவன் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறானே, இந்த அன்பை குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், உறவுகளிடத்தில் நாம் செலுத்தினால் எவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவோம். அதனால் தான் குருஜி உலகம் முழுவதும் அது பரவ வேண்டும் என்று அன்பை கையில் எடுத்திருக்கிறார். அந்த அன்பு பிடிக்குள் தான் நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். எல்லாம் மேலே வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு சார் இது! எல்லாரும் ஏற்க முடியுமா? அந்த ஈர்ப்பு ஒன்றை ஆண்டவன் அவருக்கு இதயத்திலே பூர்வமாக கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் ஞானம் சார், பிறவி ஞானம். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னா, கல்வி அறிவு வேறு, இது படித்தறிவதல்ல, இது பிறவி ஞானம். அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த வெளிச்சம் நம்மீதும் படுகிற பாக்கியம் இந்த நாள் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஒவ்வொருவரும் பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு அன்பான நாள் இந்த நாள். அதனால தான் எங்கேயுமே எப்பொழுதுமே அன்பாக, இன்றைக்கெல்லாம் வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்றைக்கி இந்த அன்பு இருந்தால் தானே சமாதானத்துக்கு அவன் வருவான். அன்பே இல்லைன்னா சமாதானம் மட்டும் பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் அன்பை சொன்னாங்க. அன்றைக்கு கூட ஒரு அம்மா தோசை ஊற்றுறதுக்காக மாவு எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பக்கத்தில் வச்சு, ஸ்டவ் பக்கத்தில் வச்சு கரண்டியால் ஒரு கலக்கி எடுக்குது ஒரு கரண்டி. நம்மால் உக்காந்துருந்தவன் எழுந்து ஓடி போய் பார்த்து 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 பார்த்தேன்னா, அந்த அம்மா பதறி போய் ஷேக்காகி அந்த மாவெல்லாம் கீழே கொட்டிட்டு மறுபடியும் போனால் போய் போகுதுன்னு அந்த வேறு இன்னொரு கரண்டியை மாவை எடுத்தது பாரு. மறுபடியும் அந்த ஆள் கத்தனான் வீட்டுக்காரன், பார்த்து பார்த்து பார்த்துன்னா. மறுபடியும் அந்த அம்மா கேட்டது, யோ உனக்கு தோசையோட தெரியுமா? தெரியாது. அதுக்கு ஏன் பார்த்து பார்த்து நீ உயிரை வாங்குற? மாவெல்லாம் வீணாக போச்சு, கை நடுங்குது தெரியுமா நீ கத்தும்போது? அவன் கேட்டான், நீ கூட தானே என் ஸ்கூட்டருக்கு பின்னாடி தானே உட்காந்து வர, நான் தானே விட்டும் போகிறேன். பார்த்து 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 ஸ்பீட் பிரேக்கு, எதிரில் ஆள் வரான், சைக்கிள் வருதுன்னு இப்படி தானே குரல் கொடுப்பேன். அப்போ என் கை எவ்வளோ நடுங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு என்ன எப்படி திருத்தலாம் பாருங்க. இந்த மாதிரி முறைதான் நீயும் நானும் என்ற அன்பை துறந்து விட்டு நீயா நானா என்று அதிகாரத்துக்கு தாவுகிற வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தை விட அன்புமயமாக்கலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாத போது சுயநலம்தான் பெருகும், அன்புமயமாக்கப்படுகிற போதுதான் பொதுநலம் பெருகும். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்ற அருட்பிரகாச வள்ளலாருடைய கோட்பாடு இந்த பூமியிலே நிலைபெற வேண்டும் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு இருந்தால்தான் சமாதானம் அத்தனையும் சாத்தியமாகும். சுவாமிஜி சரியை கிரி யோகம் ஞானம் என்ற பாதையிலே பயணித்து தன்னுடைய சீடர்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் அவரால் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நிகழப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய உள்ளத்தில் உதயமானது. அது நிச்சயமாக அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இந்திய பூமியில தான் சார் சாதுக்கள் நிறைந்திருக்கிற புண்ணிய பூமி, சித்தர்கள் நடமாடிய புண்ணிய க்ஷேத்திரம், ஞானிகள் நடமாடிய பூமி இந்த பூமி. இந்த மாதிரிலாம் எந்த நாட்டிலும் இருந்ததாக வரலாறு கிடையாது. ஏன்னா எல்லா நாடுகளிலும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கலாம், பாரத திருநாட்டில் மட்டும்தான் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கிறோம். அதனால்தான் என் பாட்டன் பாரதி பாடினான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடேன். சுவாமியினுடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, தாயும் தந்தையும். பிள்ளையினுடைய ஞானத்தை பார்த்து பெருமைப்படுகிற ஒரு பெருமிதத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார் பார்த்தீங்களா? அதனால்தான் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயினே இன்னைக்கு நடக்கிறது 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சதாகவே நான் நினைக்கிறேன். அறிவு மட்டும் இல்லாத மனிதனுக்கு கல்வி அறிவு இருந்தால் காசு சம்பாதிக்கலாம், ஞானம் இருந்தால்தான் மற்றவர்களை வாழ வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொதுநல பார்வையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய தியாகசீலர் என்று சுவாமிகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு அந்த அன்பு சமாதானம் என்ற 2 சொற்கள் எனக்கு என்னையே ஒரு உலுக்கு ஒலிக்கிட்டது. அது அகிம்சை என்கிற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அன்பையும் அகிம்சையும் கையில் எடுத்தவர் என்றால் காந்தியடிகள்.
இந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்றுத் தந்தார். இன்றைக்கு அன்பையும் சமாதானத்தையும் சுவாமிஜி கையில் எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆன்ம விடுதலை, ஒரு ஆன்மீக விடுதலை, மக்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை விடுவித்து, பணாசையிலிருந்து அவர்களை விடுவித்து, அவருடைய மனதை பூர்வீகமாக ஒரு புண்ணிய மனமாக மாற்றுகிற ஒரு வல்லமையை அவர் இந்த சமுதாயத்திற்கு தருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நான் உள்ளார்ந்த நிலையிலே நினைத்து பார்த்து பெருமிதம் கொண்டு அவரை பல்லாண்டு 100 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைய வாழ்த்துக்கள் பெறுவதை இந்த மகிழ்ச்சியோடு, இந்த நலத்தோடு, இந்த வளத்தோடு வாழ்ந்து தனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு தன்னால் மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவருடைய பணிகள் ஓங்கி வளர எங்களான ஒரு கைங்கரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையையும் இந்த இடத்திலே சொல்லி நாம் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஒரு எதையுமே வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும். ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனர், அந்த கம்பெனி ஓனரு பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், நீங்கள் எப்பயுமே வெற்றி பெற்று கொண்டே இருப்பதனால தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னார். நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால்தான் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா தான் சார் எல்லாமே தெரியும். குற்றம் குறைகளையே பார்த்துருந்தால் நம்ம மனசும் குறைபட்டு போயிடும். குறைகளை தவிர்க்கணும், நிறைகளாக பார்க்கணும். குறைகள் என்பது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. யாருக்கு குறை இல்லைங்க? இப்போ எனக்கு இருக்கு இல்லையா, உலகம் போல சுற்றுறேன், எனக்கு குறை இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கொரோனா பீரியடு வந்ததில்லை, 2019 லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூரில் என்னுடைய தலைமையில் பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்து கொண்ட ஒரு பண்பாட்டு கலாச்சார விழாவில் பட்டிமன்றம் நடத்திட்டு நான் இங்கே வந்த பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்திவிட்டோம். யாருமே வரக்கூடாது போகக்கூடாதுன்ற நிலைமை வந்தபோது என்னை அங்கே விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த அருமைச்சந்திரன்ற நண்பர், நாகப்பட்டினத்துக்காரு, ஒரு கப்பல் தொழில் அதிபர். அவர் என்ன பண்ணார், அவர் ஊர்லேருந்து ஒருத்தர் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு நாங்கள்லாம் வர முடியாது, நீங்களாவது என் சார்பாக போய் பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்கன்னார். சரின்னு சொல்லி நான் அந்த மாஸ்க் அந்த பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நேராக ஒரு பழமுதிர்ச்சோலையில் பழங்கள்லாம் வாங்கி ஒரு பை நிறைய எடுத்துக்கிட்டு எந்த ரூம்லன்னு கேட்டிருந்தோம், 303வது ரூம்லன்னாரு. நேராக போனேன், கதவு திறந்தே இருந்தது. நல்ல வேளை டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் பெட்டில் படுத்துருந்தான். நேராக போன உடனே என்னை பார்த்துட்டு அந்த ஆள் பதறி அடித்து எழுந்தான். பதறாதரா, இந்த மாதிரி பதறி தான் டென்ஷன் ஆகி தான் உன் உடம்புக்கு எடுத்துக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன், அப்படியே படுன்னேன். இல்லை சார், நான் வந்து எதையும் பேசாத, எல்லாம் எனக்கு தெரியும், அவர் சொல்லிட்டாரு படு. இப்போ 2 நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கொண்டு போய் கழுவி தோல் செய்வி 2 பீஸ் போட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சே அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்களே டாக்டரு. இப்போ ஹார்ட் பெயின் எப்படிக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்படின்னாரு அவர். அப்போ நான் கேட்டேன், அப்போனா நீ யாருன்னு. அவருக்கு கூட 2 நாளாக துணைக்கு நின்றுக்கிட்டே இருந்தனால இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாக இருந்ததே நான் பட்டேன்னா. இது ஏன் முதல்ல சொல்லன்னு, நான் சொல்லலான்னு வரும்போது எல்லாம் தெரியும்னு சொன்னேன், இது தெரியுமா உனக்குன்னா. அதனால் அறியாமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று. அறிந்தும் அறியாமலும்ன்றது தான் சபரிமலைக்கு போகிற போதே நம்ம சொல்கிற வார்த்தை. அந்த அறியாமையை வந்து பெருசாக்காமல் அறிவை முன்னிறுத்தி, ஆன்மீகத்தை முன்னிறுத்தி உலகத்தையே வெல்ல வைக்கிற ஒரே சொல்லு அன்பு தான் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தால் அந்த உறவு வலிமையாகும். அது எல்லாருக்குமே இருக்கும். மாதா பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் குருவுக்கும் சீடர்களுக்குமாக அந்த அன்பு பெருக பெருக இந்த வையகமே அந்த அன்பை நோக்கி பயணப்படுகிற போது உலக சமாதானம் என்பது உதயமாகும் என்பதனால்தான் அன்பையும் சமாதானத்தையும் பெருமானார் கையில் எடுத்திருக்கிறார் என்றால் இது நாளொரு மேனியாக பொழுதொரு வண்டமாக வளர்ந்து உலகளாவிய அளவிலே புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் அவர் இருந்தும் பல்வேறு சாதனைகளை வருங்காலத்தில் புரிவார் என்ற பெருமித உணர்வோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.